பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தை எவ்வளவு மேன்மையான ஒன்று. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரம் எப்படி என்றால், ஒன்றுமே நம்மிடத்தில் இல்லை, ஆனால் தேவன் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்படின்னு சொன்னா சந்ததிகளை குறிக்கிறது. நாம் என்னமோ ஜாதிகள் அப்படின்னு சொன்னாலே அதை வித்தியாசமா எடுக்கிறோம். நான் இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, இவர்கள் இந்த ஜாதி அப்படின்னு அப்படி சொல்லலை. ஜாதிகள் அப்படின்னா ஜனங்களை குறிக்கிறது, அந்த தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 4-8 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொன்னா, திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மேல் வைத்ததான ஒரு அங்கீகாரத்தின்படி இந்த ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார், ஒரு சத்தியத்தை அங்கே செய்து கொடுக்கிறார். எப்படி என்றால், உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தலைமுறையாக நான் அவர்களையும் உன் நிமித்தம் அவர்களையும் நான் ஆசீர்வதித்து அவர்களை திரளாய் பழுகவும் பெருகவும் செய்வேன் என்று கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு சத்தியத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே ஏற்படுத்தி கொள்கிறார், உடன்படிக்கையை. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, உங்களுடைய நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் வைத்து வையுங்கள். அதை நாவினால் அறிக்கையிடுங்கள். அந்த வார்த்தையை பேசுங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை உங்களுக்கு அது செய்து முடிக்கும். எப்படி என்றால், உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்படின்னு சொன்னா உன் சந்ததி பழுகும். உன்னை பார்த்து சபித்திருக்கலாம் மனுஷர்கள், உன்னை பார்த்து கேவலப்படுத்தி இருக்கலாம், உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கலாம், மலடு என்று நம்மை அநேகர் சொல்லி இருக்கலாம். கவலையே படாதிருங்கள். கர்த்தர் ஆபிரகாமையும் சாராளையும் எப்படி முன்குறித்து தெரிந்து கொண்டாரோ, அவர்களுக்கு ஒரு சந்ததியை கொடுத்து அவர்கள் மூலியமாக சந்ததிகள் பெருக பழுக திரளாய் பெருகி இந்த தேசத்தை நிரப்பும்படி செய்தாரோ, அதுபோல உங்களை பார்த்து நகைத்தவர்கள், உங்களை மலடி என்று சொன்னவர்கள் உங்களுடைய வாழ்விலே பெருக்கத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்று சொன்னால், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியால் தாங்க முடியாத அளவிற்கு பெருகி இருந்ததாம். அப்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அதிசயமாய் அவர்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உங்களை நினையாதவர்கள் இருக்கலாம், உங்களை அறியாதவர்கள் இருக்கலாம், அல்லது உங்களை இன்னார் என்று தெரியாமல் உங்களை குறித்து பேசினவர்கள் இருக்கலாம். அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக எப்படி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ, அதுபோல
அவன் எப்படி செல்வ சீமானா இருந்தான் என்று வேதம் பதிவிடுகிறதோ, அதுபோல தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை முன்வைத்து நீ ஓடுகிறபடியினால் உன் வாழ்க்கையிலே பெருக்கமும் ஆசீர்வாதமும் தலைமுறை தலைமுறையாக உன்னை தொடரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 3 காரியங்களை சொல்லுகிறார். பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படிப்பட்ட நிலைகளை தேவனே கர்த்தரே ஆபிரகாமுக்கு பேசி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டது போல, சத்தியத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டது போல, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை அவர் இந்த காலை நேரத்தில் உணர்த்துகிறார். நீங்களும் பெரிய ஜாதியாவீர்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாயிருப்பீர்கள், நீங்களும் உங்களுடைய பெயர் அது பெருமைப்படும் அளவிலே நீங்கள் மேலான இடத்திலே வகிப்பீர்கள், வசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.